அனைவருக்கும் வணக்கம். நான் சிவஸ்ரீ நித்யானந்த பகிரத சிவம், மட்டக்களப்பு புளியந்தீவு சித்திரவேலாயுத சுவாமி ஆலய பிரதம குரு மற்றும் மட்போதனா வைத்தியசாலை ஸ்ரீ பழனியாண்டவர் ஆலய பிரதம குரு. எங்களுக்கு நாங்கள் சித்திரை வருடம் பற்றிய ஓர் சில விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைவோம். சித்திரை வருடமானது இந்த வருடம் பலாப வருடம் என்ற பெயரோடு இந்த சித்திர வருடம் பிறக்கின்றது. இந்த சித்திர வருடமானது நாளைய தினம் அதிகாலை விஷபுண்ணிய கால வேளையிலே ஆரம்பமாகி தொடர்ந்து 8:40 அளவிலே இந்த சித்திரை வருடமானது பிறக்கின்றது. சித்திரை வருடம் பிறக்கின்ற வேளைக்கு 4 முன்பதாகவும் 4 பின்பதாகவும் இந்த விஷபுண்ணிய கால வேளையாக கருதப்படுகின்றது. அதாவது அதிகாலை வேளையிலே 4:40 அளவிலே இந்த விஷபுண்ணிய காலம் ஆரம்பமாகி தொடர்ந்து 8:40 அளவிலே சித்திர வருடம் பிறப்பு நடைபெற்று அதனைத் தொடர்ந்து இந்த விஷபுண்ணிய காலமானது சரியாக 12:40 அளவிலே இந்த விஷபுண்ணிய காலம் நிறைவுக்கு வருகின்றது. இந்த விஷபுண்ணிய காலத்தில் அனைவரும் விதிப்படி ஸ்நானம் செய்து மருத்திநீர் தேய்த்து இந்த சித்திர வருடத்தை நாங்கள் பெரியோர்கள் முதலியோரிடம் ஆசீர்வாதம் பெற்று சித்திர வருடத்தை சிறப்பாக வரவேற்பது சாலச் சிறந்தது. ஆகவே அடியார்கள் அனைவரும் இந்து கலாச்சார விழுமியங்களை கடைப்பிடிக்கும் முகமாகவும் நாங்கள் இந்த சித்திர வருடத்திலே பிறக்கின்ற தோஷ நட்சத்திரங்களை நாங்கள் தெரிந்து கொள்வோம். திருவாதிரை புனர்பூசம் 4ஆம் கால், பூசம், ஆயிலியம், சுவாதி, அவிட்டம் 3ஆம் 4 கால்கள், சதயம், பூரட்டாதி 1ஆம் 2ஆம் 3ஆம் கால்களில் இவற்றில் பிறந்தவர்கள் தவறாது மருத்திநீர் தேய்த்து ஸ்நானம் செய்து ஆலய வழிபாடுகளில் கலந்து கொள்வது சாலச் சிறந்தது. இந்த பராபர வருடமானது 14/4/2026 செவ்வாய்க்கிழமை முற்பகல் 60:27 8:40 அபரபட்ச துவாசத திதியில் சதய நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் சுப்ர நாமயோகத்தில் பிறக்கின்றது. இந்த தோஷ நட்சத்திரங்கள் அதனைத் தொடர்ந்து மருத்திநீர் நாங்கள் சிரசில் இலவம் இலையிலும் காலில் கடம்பம் இலையையும் வைத்து ஸ்நானம் செய்வது சாலச் சிறந்தது. அந்த வகையிலே நாங்கள் ஸ்நானம் செய்து பட்டாடை நாங்கள் உடுத்துவது சித்திர வருடம் என்பதே ஒரு சாலச் சிறந்தது. பட்டாடை உடை உடுத்துவது சிவப்பு வெண்மை நிறைந்த பட்டாடை ஆயினும் உடுத்தி இறை வழிபாடுகளை தொடர்வது சாலச் சிறந்தது. அந்த வகையிலே ஆதாய விரயம் எங்களுக்கெல்லாம் நாங்கள் சித்திரை வருடத்திலே வருடம் பிறந்தால் ஆதாயம் மற்றும் விரயத்தை நாங்கள் பின்பற்றுவது கேட்பது மிகவும் சாலச் சிறந்தது. அந்த வகையிலே ஆதாயமாக மற்றது விடயமாகவும் மேடராசியில் பிறந்தவர்களுக்கு 11 ஆதாயமாகவும் விரயம் 5ஆகவும் லாபகரமாக அமைகின்றது. இடபராசியில் பிறந்தவர்களுக்கு 5 லாபமாகவும் 14 பெரு நஷ்டமாகவும் அமைகின்றது. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு 8 ஆதாயமாகவும் 11 விரயமாகவும் நஷ்டத்தை உருவாக்குகின்றது.
கடகராசியில் பிறந்தவர்களுக்கு 8 ஆதாயமாகவும் 2 விரயமாகவும் லாபகரத்தை உருவாக்குகின்றது. சிங்கராசியில் பிறந்தவர்களுக்கு 5 ஆதாயமும் விரயம் 5ஐயும் சமசுகத்தை உருவாக்குகின்றது. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு 8 ஆதாயமாகவும் 11 விரயமாகவும் நஷ்டத்தை உருவாக்குகின்றது. துலாராசியில் பிறந்தவர்களுக்கு 5 ஆதாயமாகவும் 14 விரயமாகவும் பெருநஷ்டத்தை உருவாக்குகின்றது. விருட்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு 11 ஆதாயமாகவும் 5 விரயமாகவும் லாபத்தை உருவாக்குகின்றது. தனுராசியில் பிறந்தவர்களுக்கு 14 ஆதாயமாகவும் 11 விரயமாகவும் சுகபலத்தை உருவாக்குகின்றது. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு 2 ஆதாயமாகவும் 8 விரயமாகவும் நஷ்டத்தை உருவாக்குகின்றது. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு 2 ஆதாயமாகவும் 8 விரயமாகவும் நஷ்டத்தை உருவாக்குகின்றது. அதேபோல் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கும் 2 ஆதாயமாகவும் 8 நஷ்டத்தையும் உருவாக்குகின்றது. மீன ராசியில் பிறந்தவர்களுக்கும் 14 ஆதாயமாகவும் 11 விரயமாகவும் சமசுகத்தையும் உருவாக்குகின்றது. ஆகவே அடியார்களே, இந்த தோச நட்சத்திரத்தை நாங்கள் பின்பற்றி இதனை அடுத்ததாக அனைவரும் சுகவாழ்வு வாழ வேண்டியும் இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த வேளையிலே எல்லாம் வல்ல ஸ்ரீ சித்திரவேலாயுத பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகங்களும் கிடைக்கவும் இந்த வேளையிலே பிரார்த்தனை செய்து என்னுடைய குருவாசியும் இந்த வேளையிலே அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்தனை செய்து நிறைவுக்கு வருகின்றோம். இன்பமே சொல்வ, எல்லோரும் வாழ்க. ஓம் நம சிவாய.